எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் முதல் 25ஆம் வசனம் வரை யாராவது வாசிக்கிறீர்களா? சகோதரிகள் வாசித்தாலும் பரவாயில்லை. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 19 25 வரை. சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மைகளை இதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேரக்கடவும். அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறது அசைவில்லாமல் உறுதியாக இருக்க கடவும். வாக்குதத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறாரே. மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரையொருவர் கவனித்து சபை கூடியவர்களை சிலர் விட்டுவிடுகிறது போல நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவும். நாளானது சமீபத்தில் வருகிறது எவ்வளவாய் பார்த்தீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். நன்றி சகோதரியே. ஆகையால் சகோதரரே என்பதைத்தான் நாம் காலை வேளையிலே சிந்தித்தோம். எபிரேயர் என்றால் என்ன? அவர்கள் எப்படி யூத மார்க்கத்திலிருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வந்ததினாலே என்று அநேகர் பின்வாங்க ஆரம்பித்தார்கள். பின்வாங்குற மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவத்தை விட உலகம், உறவினர்கள், நண்பர்கள் இவர்கள் மேலே சில கவர்ச்சிகளை, ஈர்க்கத்தை பார்த்து அவர்கள் ஆண்டவரை விட்டு விட்டு போய் விடுகிறார்கள் இல்லையா? அதே போலத்தான் இந்த எபிரேய விசுவாசிகள். அந்த சந்தர்ப்பத்தில் தான் இந்த நிறுவம் எழுதப்பட்டு நீங்கள் பின்வாங்க கூடாது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எல்லாவற்றை விட மேன்மையானவர், யாரை வேண்டுமானாலும் அவருக்காக விடலாம், எதை வேண்டுமானாலும் அவருக்காக விடலாம். ஆனால் எதற்காகவோ எவருக்காகவோ ஒரு பிள்ளை தான் டிஸ்டர்பன்ஸ், கொஞ்சம் பார்த்துங்களேன் பெற்றோர். ஆனால் அவரை எதற்காகவோ யாருக்காகவோ அவரை விடக்கூடாது. அதனால் இன்றைக்கு கிறிஸ்து நிலையில்தான் இருக்கிறது. நிறைய பேர் ஆண்டவரை போதுமான அளவு நேசிக்கிறது இல்லை. மேற்கத்திய நாடுகள்லாம் ஒரு காலத்தில் உலகமெங்கும் கொண்டிருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு அவர்களே சபை கூடி வருவதில்லை. சபைகளை, பெரிய பெரிய கட்டடங்களை எல்லாம் என்ன செய்கிறது என்று அரசாங்கம் திகைக்கிறது. இஸ்லாமியர்கள் போய் அந்த இடத்தை வாங்கி சபை இருந்த நேம் போர்டை மாற்றி மசூதிகளாக மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்ன? மக்கள் ஆண்டவரை விட்டார்கள். ஆண்டவர் விடவில்லை மக்களை, மக்கள் ஆண்டவரை விட்டார்கள். அதனாலதான் நம்முடைய இருதயத்தை குறித்து கவனமா இருக்க வேண்டும். ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்காலும் இராதபடி எச்சரிக்கையா இருங்கள். அதனால தாங்க இவ்வளவு நம்ம ஏன் கிட்டி சேரணும், ஏன் உறுதியா நிற்க வேண்டும், ஏன் புத்தி சொல்ல வேண்டும், எல்லாமே ஆண்டவருக்குள் விசுவாசிகள் நிலைத்திருப்பதற்கு. ஆண்டவர் நமக்கு தேவையான எல்லாவற்றையும் செய்து முடித்தார். 3 ஸ்லாகியங்கள். தமது மாம்சமாகி திரையின் வழியால் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை வழி உண்டு பண்ணிவிட்டார். பழைய ஏற்பாட்டிலே அடைக்கப்பட்டது. பழைய ஏற்பாட்டிலே கிட்டி வராதே, கிட்டி சேராயாக, மலையை தொடுகிற எவனும் கல்லெறியப்பட வேண்டும், மிருகமாயினும் கல்லெறியப்பட வேண்டும், கிட்டி வரக்கூடாது, கிட்டி சேரக்கூடாது. அதுதான் பழைய ஏற்பாடு. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே கிட்டி சேரக்கூடிய மார்க்கத்தை உண்டு பண்ணி இருக்கிறார். அதுவும் கிட்டி வழி இருந்தால் மட்டும் போக முடியுமா? இப்போ பக்கத்து வீட்டு திறந்திருக்கு, அதனால நம்ம போயிட முடியுமா என்ன? அதற்கு தைரியம் வேண்டும் இல்லையா? அது எந்த தைரியத்தில் கிடைத்திருக்கிறது? அவருடைய ரத்தத்தினாலே, நம்முடைய தகுதியின் அடிப்படையில் அல்ல. 3வது, அந்த வீட்டிலே நாம் ஏன் பிரவேசிக்க முடியும்? அதிகாரி ஆகிய மகா ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். இப்போ வீட்டில் இருக்கிறவங்களுக்கு, நமக்கு சொந்தக்காரங்க இல்லை தெரிஞ்சவங்கன்னா நம்ம தைரியமா போகலாம். யாருமே தெரியாதுன்னா யார் வீட்டுக்கு நம்ம போக முடியாது இல்லையா? 3 ஸ்லாகியங்கள்.
அதனால அதை வைத்து நாம் 3 காரியங்களை செய்ய வேண்டும். பூர்ண நிச்சய விசுவாசத்தின் பூர்ண நிச்சயத்தோடும் சேர கடவோம். லெட் அஸ் draw near. கெட்டி சேர கடவோம். 2, உறுதியாயிருக்க கடவோம். நம்பிக்கை அறிக்கையிடுகிறதில் உறுதியா இருக்க. 3வது, புத்தி சொல்ல கடவோம். விசுவாசத்தின் 3 காரியங்களை பார்க்கிறோம். விசுவாசம், நம்பிக்கை, அன்பு. 3 இருக்கா? 3 கட்டளைகளில் 3 இருக்கு பாருங்க. விசுவாசத்தின் பூர்ண நிச்சயத்தோடு சேர கடவுள். 2, நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் உறுதியா இருக்க கடவுள். 3, அன்புக்கு நற்கிரிக்கு ஏவும்படி புத்தி சொல்ல கடவுள். 3 இருக்கா? இந்த 3 தான் விசுவாசிகளுடைய மிக முக்கியமான தன்மைகள். சரியா? விசுவாசம், நம்பிக்கை, அன்பு. இந்த 3லே அன்பே பெரியது என்று 1 கொரிந்தியர் 13:13 பவுல் சொல்லுகிறார். சரி, இப்ப முதல் கட்டளைக்கு வருவோம். லெட் அஸ் draw near. விசுவாசத்தின் பூர்ண நிச்சயத்தோடு சேர கடவோம். தேவன்கிட்ட எவ்வளவு சேர முடியுமோ சேரணும். தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். யாக்கோபு எழுதுகிறார். கிட்டத்தட்ட சிதறி போன யூதர்களுக்கு தான் அவர் எழுதுறாரு. இவர் எபிரேயரும் அங்கதான் எழுதுறாரு. இந்த எபிரேய மக்கள் சீக்கிரத்துல ஆண்டவரை விட்டு ஓடி போயிடுவாங்க போல. இன்னைக்கு விசுவாசிகள் இருக்கிறது போல அன்றைக்கும் மக்கள் என்ன செய்யறாங்க? சீக்கிரமா ஓடி போயிடுறாங்க. பாருங்க, 4:8 யாக்கோபுல, தேவனிடத்தில் சேருங்கள் சேருவாரே. அடுத்து பின்னால இருக்கிறது இங்க இருக்கிறதே தான். அதை நம்ம அப்புறம் படிக்கலாம். தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது தேவன் உங்களிடத்தில் சேருவார். அப்படியானால் நாம் எவ்வளவு தேவனோடு நெருக்கமா இருக்க வேண்டுமோ அவ்வளவு நெருக்கமா இருக்க வேண்டும். தூரமாக போகக்கூடாது. சரியா? ஆண்டவரோடு கிட்டி சேர வேண்டும். அதற்கான வழி, அதற்கான தைரியம், அதற்கான ஆசாரியர் எல்லாம் அவர் ஏற்படுத்தி இருக்கிறார். அவர் எதிர்பார்ப்பதை எதிர்த்தான். விசுவாசத்தின் பூர்ண நிச்சயம். நம்ம ஆண்டவரை விசுவாசித்திருக்கிறோம், அதிலே பூர்ண நிச்சயம் உடையவர்களா இருக்கணும். நம்ம ஜெபம் பண்றதை பாருங்க. ஆண்டவரே, நாங்கள் ஊழியத்துக்கு போறோம், ஒரு சில ஆத்மாக்களையாவது. என்னங்க இது பேர் என்ன விசுவாசமா? நமக்கே ஆண்டவர் பதில் கொடுப்பாரா இல்லையான்னு சந்தேகம் வந்துருச்சு. எப்படியாவது ஒரு சில ஆத்மாவையாவது. அப்படி இல்லை. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேர்கிறவன் அவர் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். கேட்கிறத கேளுங்க, தைரியமா கேளுங்க. ஜான் நாக்ஸ் அப்படின்னு ஒரு ஊழியக்காரர் இருந்தார் ஸ்காட்லாண்ட்ல. கிவ் மீ ஸ்காட்லாண்ட் ஆர் ஐ டை. ஸ்காட்லாண்ட் எனக்கு தாரம் இல்லைன்னு நான் சாகுறேன்ட்டார். நம்ம கேட்குற மாதிரி ஒரு சில ஆத்மாக்களையாவது. அப்ப ஆண்டவர் யாரை ரட்சிப்பாரு? இவனுக்கே நம்பிக்கை இல்லை, இவனுக்கு என்னத்தை செய்யறது? அவங்க எப்படி கேட்டாங்க பார்த்தீங்களா? ஒரு நாட்டையே கொடுங்க. அன்றைக்கு காலையில் கேட்டார், மலை நாட்டை எனக்கு தாங்க. 85 வயசு. என்ன விசுவாசம் பார்த்தீங்களா? கர்த்தர் நம்ம மேலே பிரியமாயிருந்தால் ஏனாக்கியரை துரத்திடுவோம். அந்த விசுவாசத்தின் பூரண நிச்சயம் தான் அவன் கானானை சுதந்திரிக்க செய்தது. இந்த விசுவாசத்துல ஆடினவங்க தான் ஓடி போயிட்டாங்க. நாங்க வெட்டுக்கிளிகளை போல இருந்தோம், ஏனாக்கியரை காண்டோம், நாங்கள் அவர்களுக்கு முன்னால் வெட்டுக்கிளி, எங்க பார்வையிலே நாங்கள் அப்படியே இருந்தோம். நீங்க போக முடியாதுன்றீங்கல்ல, போகவே மாட்டீங்கன்ட்டார் ஆண்டவர். முடிச்சுக்காக போக முடியும்னு யாரெல்லாம் நம்பினாங்களோ அவங்க தான் போனாங்க. 2 பேர் தான் நம்பினாங்க. யாரு? யோசுவாவும் காலேப். கர்த்தர் நம்ம மேல் பிரியமாயிருந்தால் அவங்கள சாகடிக்கிறது தான் கர்த்தர் 40 வருஷம் வனாந்திரத்துல சுற்றி அடிச்சார். ஏன்னா விசுவாசம் இல்லாத விசுவாசிகள். பிரியமானவர்களே, ஆண்டவர் பதில் கொடுப்பாருன்னு ஏன் விசுவாசம் நமக்கு வரமாட்டேங்குது?
யாக்கோபு எழுதுகிறார், எலியா நம்மை போல பாடுகிறார். மழை வரக்கூடாதுன்னு நிறுத்தினா மழை நின்றது. மழை பெய்யணும்னு ஜெபம்னா பெய்தது. எலியா ஒன்றும் சூப்பர் ஜெயண்ட் கிடையாது. உங்களை என்னை போல பலவீனமான மனிதன், பாடுள்ள மனுஷன். எப்படி நிறுத்த முடிஞ்சிச்சு? போய் 450 பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு முன்னாலே போய் கர்த்தரே தெய்வம் என்று நிரூபித்தவன். இன்னைக்கு நமக்கு ஆடுது அப்படியே கை கால்லாம். கர்த்தரை நம்புறோமா? நம்ம விசுவாசிகள் பேர் நமக்கு. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொன்னாங்க, நேபுகத்நேச்சரே, எங்கள் தேவன் எங்களை விடுவிக்க வல்லவர், விடுவியாமற் போனாலும் நீர் பண்ணுவித்த சிலை நாங்கள் பணிந்து கொள்வதில் என்று ராஜாவாகி உமக்கு தெரிந்திருக்க. எங்க இருந்து வந்துச்சு தைரியம்? முழு கூட்டம் ராஜாவுக்கு பின்னாலே இருக்கிறது. அக்கினி சூளை எரிகிறது 7 மடங்கு. ராஜா சிங்காசனத்துல இருக்கிறான். எல்லா பலசாலிகளும் ராஜா பக்கத்துல. 3 வாலிபர்கள் மட்டும். எங்கெங்க இருந்து வந்தது அந்த விசுவாசம்? இன்னைக்கு நம்மை கொண்டு போய் அங்க நிறுத்தினால் நம்ம என்ன செய்வோம்? ராஜா, நம்ம ஆளுங்க அட்வைஸ் பண்ணுவாங்க, என்ன தெரியுமா? அங்க போய் சிலைக்கு முன்னால யெகோவா யெகோவா யெகோவா, இயேசுவே இயேசுவேன்னு கூப்பிட்டு சிலைக்கு முன்னால போய் இப்படிதான் நம்ம ஆட்கள்லாம் புத்தி சொல்றது. ஆனா அவங்க அப்படி செய்யல. பணிந்து கொள்வதில்லை. எங்களை தூக்கி நெருப்புல போட்டாலும் சரி, நெருப்புல போட்டா கர்த்தர் அவங்க மத்தியில விலவறார். அப்படிப்பட்ட மக்களுக்கு தான் விசுவாசத்தின் பூர்ண நிச்சயத்தோடு சேரக்கணும். விசுவாசம் இல்லாம எப்படிங்க சேர்றது? தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்க வேண்டும். விசுவாசிக்க வேண்டும். இல்லைன்னா தேவன் பிரியப்பட மாட்டார். அது கானான் தேசத்துக்கு போக முடியாத 10 கோத்திரம் இருந்த அந்த ஜனங்களை பாருங்க, எதை நம்பிட்டாங்க பாருங்க. விசுவாசத்தை நம்பினாங்களா? அவிசுவாசமான வார்த்தைகள் நம்பி ஓன்னு அழுகுறாங்க. நாங்க வேற ஒரு தலைவனை ஏற்படுத்தி நாங்க எகிப்துக்கே போயிடுவோன்ட்டாங்க. எகிப்துக்கு தானே போவீங்க, நீங்க போக மாட்டீங்கல்ல, உங்க சவங்கள் வனாந்திரத்தில் விழுந்தாரு கர்த்தர். அதே மாதிரி வனாந்திரத்துல ஒருத்தர் கூட இல்லை, எல்லாம் செத்த பிறகு அவங்களுடைய தலைமுறை தான் பிரவேசித்தது. யோசுவா காலேப் தவிர இவங்களுக்கு அவங்களுக்கு என்ன வித்தியாசம்? அவங்களுக்கு விசுவாசம் இருந்துச்சு, இவங்களுக்கு இல்லை. தட் மேட் ஆல் த டிஃபரன்ஸ். பிரியமானவர்களே, இல்லைன்னா 2 to 5 நாளைக்குள்ள அவங்க போயிருக்கணும். ஆனா அது காதேஸ் பர்னேயா வரைக்கும் வந்துட்டாங்க. மேல போக வேண்டியதுதான். வேவுக்காரர்களை அனுப்புறாங்க. ஒரு திராட்சை கொலை 2 பேர் தடியிலே மாற்றி கொண்டு வராங்க. நம்ம ஊர்ல கிடைக்கிற திராட்சை கொலை பாருங்க, நம்ம ஒரே கையிலேயே எத்தனையோ கொலைகளை தூக்கி விடலாம் இல்லையா? நம்ம ஊர்ல விளையிறது இவ்வளவுதான். ஒரு கொலை தடியிலே மாட்டப்பட்டு 2 பேர் தோல்ல சுமக்கிற அளவுக்கு அவ்வளவு போனால் அது உண்மையாக எப்படிப்பட்ட தேசம்? அதை பாருங்கப்பான்னா, அங்க இருக்க ஏனாக்கின் புத்திரரை கண்டோம். உங்களை யார் பார்க்க சொன்னது? நம்மால் பார்க்கறதெல்லாம் பிரச்சனையே தான் பார்க்கிறோம். பிரச்சனைக்கு மேலே இருக்கக்கூடிய கர்த்தரை பார்க்கிறது இல்லை. என் ஜபத்திற்கு எவ்வளவு வல்லமை இருக்கிறது, என் ஆண்டவருக்கு எவ்வளவு பெரிய வல்லமை இருக்கிறது. பிரச்சனையை தான் பெருசாக்கி கர்த்தரை ரொம்ப சின்னதாக்கிட்டோம். அதுதான் இந்த மக்கள் பண்ணாங்க. அதனாலதான் போகல. 2 to 5 நாள்ல போயிருக்கலாம், நேரா மேல போக வேண்டியது. ஆனா கர்த்தர் என்ன பண்ணார் தெரியுமா? இதுக்கு பிறகு கீழே இறக்கினார் கொஞ்சம். அந்த பாதைகளை பார்த்தீர்களானால் அப்படியே கீழே போய் யோர்தான் நதி இங்க இருக்கு, இங்க காதேஸ் பர்னேயா நேரா போக வேண்டியது. இப்படி வந்து இப்படி போய் அங்க போய் யோர்தான் நதி கேட்டதுன்னு மோசே இறந்து போனார். மோசே இறந்து போனாரா? கர்த்தர் யோசுவா எழுப்பி நீங்க தாண்டுங்கன்றார். அப்ப அதுக்குள்ள இந்த தலைமுறை எல்லாம் இறந்து போச்சு. அதுக்கு தான் சுத்தி அடிச்சார் கர்த்தர். இப்ப இந்த மக்களுக்கு அதான் சொல்றாரு, நீங்க என்ன பண்றீங்கன்னா பார்த்து போகிறீர்கள். என்னுடைய நண்பர்கள், என்னுடைய உறவினர்கள் அவங்க தப்பா நினைக்குவாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க தப்பா நினைப்பாங்க. நினைச்சிட்டு போட்டோம். எல்லாரையும் நம்ம திருப்திப்படுத்தவே முடியாது. பாருங்க, ஆண்டவரை போல பூர்ணமானவர் யார்? அவருக்கு ஏதாவது குற்றம் இருக்கிறதா? பூர்ணர். இன்னைக்கு எல்லாரும் அவரை குறித்து உயர்வா பேசுறாங்களா? அவரு தான் தப்பா பேசுறாங்க, தப்பா புஸ்தகமே எழுதுறாங்களா?
அவரையே அப்படி பேசுறாங்கன்னா உங்களை என்ன ஏங்க பேச மாட்டாங்க? ஆண்டவர் கவலைப்பட்டுட்டு இருந்தாரா? எல்லாரும் என்னை பத்தி இப்படி பேசுறாங்களே, நீங்களும் நான் ஏன் கவலைப்படணும்ன்றேன். ஏன் கவலைப்படணும்? சொந்தக்காரங்க கவலைப்படணும்? ஆண்டவரை தேடிட்டு போங்க. எங்க அண்ணன் பொண்ணுக்கு கல்யாணம், பைபிள் ஸ்டடி முடிச்சுட்டு தான் போனேன். சொந்தக்காரங்களாம் பார்க்குறாங்க, எப்படா வர்றான் அப்படின்னு. நினச்சிட்டு போங்க, பேசினா பேசிட்டு போங்க. கல்யாணம் ஞாயிற்றுக்கிழமை வச்சா நான் காலையில் போக மாட்டேன், ஆராதனை முடிச்சுட்டு தான் போவேன். அது அவங்களுக்கு புரிய வைங்க. தப்பா பேசினா பேசிட்டு போறாங்க. உங்களுக்கு என்ன, எங்க கல்யாணத்துக்கு வரலன்னா பரவாயில்ல, என்ன கெட்டுப்போச்சு? இவங்க நம்மளை காப்பாற்ற மாட்டாங்க. ஆண்டவருக்கு முன்னால் நிற்கணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அவரை விட்டீங்கன்னா தான் பிரச்சனையே. அதுக்கு ஏன் பயப்படுறது இல்லை? ஆண்டவருக்கு ஏன் பயப்பட மாட்டேங்கிறோம்? நம்ம அவரோட தான் நித்திய காலம் வாழணும். அவருக்கு முன்னால் நின்று தான் கணக்கு கொடுக்கணும். இவங்கெல்லாம் யாரும் வர மாட்டாங்க. எவ்வளவு நாள் உயிரோட இருக்கிறோமோ இல்லை அவங்க உயிரோட இருக்கிறோமோ அது வரைக்கும் தான் அவங்களோட இருப்போம். சொல்றது புரியுதா? நம்ம சொந்தக்காரங்களோ நண்பர்களோ பக்கத்து வீட்டுக்காரங்களோ எல்லாருமே ஒன்று அவர்கள் உயிரோடு இருக்கும் வரை, இல்லைன்னா நம்ம உயிரோடு இருக்கும் வரை. அதோடு தான் நம்முடைய சகவாசம். நான் கூட ரயிலில் 30 வருஷம் இருந்தேன், வந்துட்டேன். இப்போ என்னாச்சு? எல்லாம் மறந்து போயாச்சு. அவ்வளோதான் இருக்கிற வரைக்கும். ஆனால் ஆண்டவரை விட முடியுமா? முடியாது. செத்தா கூட அவர்கிட்ட தான் நான் போகணும். அதுக்கு பிறகு கிறிஸ்துவ நியாயாசனத்துக்கு முன்னால் அவருக்கு முன்னால் தான் நிற்கணும். நித்திய காலம் அவரோடு தான் நான் வாழணும். இப்போ சொல்லுங்க, யாரை நான் பிரியப்படுத்தணும்? ஏன் அப்போ நம்ம நண்பர்களை தேடி ஓடுறோம்? நண்பர்கள் அவங்கவுங்க வேலைன்னா அவங்கவுங்க ஓடிடுவாங்க. இப்போ அவங்க கடவுளை விட்டுட்டு நம்மகிட்ட வருவாங்களா பாருங்க, கூட்டு பாருங்களேன், கூட்டு பாருங்க, வருவாங்களா? ஏன் நம்ம போறோம்? நமக்கு ஏன் உணர்வு இல்லை? சொல்லுங்க. அவங்களுக்கு இருக்கிற காரியங்கள் நமக்கு இருக்க மாட்டேங்குது. ஆண்டவரை விட்டுட்டு ஓடி போயிடுறது. அவங்க போக மாட்டாங்க. சென்னையில முக்கியமான இடத்துல ஒரு பெரிய முஸ்லிம் பெரிய ஜவுளி கடை இருக்கு. வெள்ளிக்கிழமை அந்த தொழுகை நேரத்தை அவங்க மூடிடுவாங்க. எவ்வளவு வியாபாரம் நஷ்டம் தெரியுமா அவங்களுக்கு? அதை பற்றி அவங்க கவலையப்பட மாட்டாங்க. அவங்க நம்புற கடவுள் மேல அவ்வளோ நம்பிக்கை, விசுவாசம் இருக்கு அவங்களுக்கு. இப்ப நம்ம விசுவாசம் எங்க இருக்கு? அதை இழக்கிறதுக்கு ரெடியா இருக்காங்க அவங்க. இந்துக்கெல்லாம் அப்படித்தான். நம்ம தான் எல்லாத்தையும் ஒத்துட்டு போயிட்டு இங்க கூப்பிட்டா அவங்க வச்சுக்குவாங்க அப்படின்னு. ஏன் பயப்படணும்? மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணி வருவீங்க. டிராப்ல போய் மாட்டுவீங்கன்னு அர்த்தம். கண்ணி என்னது? பொறி வச்சு பிடிப்பாங்க. வேடர்கள்லாம் மிருகங்களை பிடிப்பதற்கு கண்ணி பொறி வைப்பார்கள். அதில் பயந்து சிக்கும். அந்த மாதிரி விசுவாசிகள் என்ன பண்றாங்கன்னா, மனுஷனுக்கு பயப்படு பயம் கண்ணியை வருவிக்கும். கர்த்தரை நம்புகிறவனோ அப்ப செழிப்பானா? அப்படிதாங்க நம்ம படிச்சிருக்கிறோம். 29, 25 அதான் சொல்லுது. ஏன் எல்லாருமே ஒரே குரல்ல தப்பா பேசுறீங்க? யாராவது ஒருத்தராக தப்பா வசனத்தை படிக்கலாம். 29, 25 நீதிமொழிகள். செழிப்பான இருக்கு அங்க. திரும்ப அதே தான் சொல்றீங்க பாருங்க. அதுதான் சொல்லணும். செழிப்பான்னு சொல்லிட்டீங்க. அந்த வசனம் அதான் சொல்லுது. நல்ல வேலை நான் ஃபுல் வசனத்தை சொல்லலை, அதனால தான் நீங்க சொன்னது வெளியில் வந்துருச்சு. ஏன்னா அப்படிதான் பெந்தோகஸ்தே யாரை சொல்லி வச்சிருக்கான், கர்த்தரை நம்புகிறனோ செழிப்பான். அந்த வசனத்தை தவிர போக மாட்டேன். இங்க என்ன இருக்குன்னா கண்ணி இருக்கு. டிராப்ல போய் மாட்டுவீங்க. எதுல? மனுஷனுக்கு பயந்தீங்கன்னா போய் கண்ணில சிக்குவீங்க. கர்த்தரை நம்புகிறனோ உயர்ந்த அடைக்கலத்தில். கண்ணில சிக்க மாட்டீங்க, உயர்ந்த அடைக்கலத்துல வைப்பாரு. நம்ம போய் ஏன் மாற்றோம்? கண்ணில போய் மாட்டிட்டு இருக்கோம். பிசாசு பொறி வச்சு பிடிக்கிறான் நம்மள, போய் சிக்கிறோம். நம்ம தான் முட்டாள். கர்த்தரை நம்பி பாருங்க. எங்க வைப்பாரு கர்த்தர் தெரியுமா? அடைக்கலத்தில் வச்சிருவார். அதுக்குதான் அந்த வசனத்தை நான் முடிக்காம உங்களை சொல்ல சொன்னேன். வசனத்தை பார்த்தா ஃபுல்லா பார்க்கணும். அப்ப உடர்ந்த அடைக்கலத்துல யாரும் தொட முடியாத அளவுக்கு கர்த்தர் வைப்பார். யாரும் தொட முடியாது, கர்த்தர் அனுமதி இல்லாமல்.
அடைக்கலான் குருவி கூட கீழே விழாது, அவர் அனுமதிச்சாதான் விழும். இவ்வளோ பெரிய ஆண்டவரை விட்டுட்டு நம்ம ஓடுறோம்னா நம்மளை விட மதியினர்கள் யார்? இல்லை, ஓடக்கூடாது. அதான் கிட்ட வாங்கங்கிறார். விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடு முழு விசுவாசிங்க. இந்த ஆண்டவருக்காக எதையும் கொடுக்கலாம், அவரை நம்பலாங்க. மனுஷனை தான் நம்ப முடியாது. ஆனா நம்ம கெட்ட பழக்கமே நம்ப கூடாத மனிதனை தான் நம்பிட்டு இருக்கோம். மலை போல நம்பினங்க. ஆமா, மலை போல நீங்க யார தவறான நபரை நம்பினா உங்களை அப்படியே விட்டுட்டு தான் போவாங்க. ஆண்டவரை நம்புங்கன்னு சொல்றது. விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடு சேர கடவுள். இந்த இவரே விசுவாசிகள் சேர்றது, ஆண்டவர்கிட்ட வர்றதுனா பயம். ஏனென்றால் அவர்கள் குடும்பத்தில் எப்படி வளர்க்கப்பட்டார்கள்? ஆண்டவர்கிட்ட கிட்டி சேர முடியாது, நம்ம அந்த வெளிப்பிரகாரம் வரைக்கும் தான் பலிகள் செலுத்தும் விட்டு நம்முடைய கடமை முடிந்தது. பரிசுத்த ஸ்தலத்திலே ஆசாரியர்கள், மகா பரிசுத்த ஸ்தலத்திலே வருடத்துக்கு ஒரு முறை பிரதான ஆசாரியன் மட்டும்தான் பிரவேசிக்க முடியும். நம்ம எல்லாம் கிட்டி சேர முடியாது. இந்த பின்னணியத்திலே வளர்க்கப்பட்டவர்கள் இப்ப திடீர்னு வந்து ஐயா கிட்டி சேருங்கன்னா அவங்க பயப்படுறாங்க. கிட்டி சேர கடவுள். ஆனா அதுக்கு வர்றதுக்கு நிபந்தனைகள் இருக்கு. என்ன நிபந்தனை பாருங்க, 4 காரியம் இருக்கு. 22ஆம் வசனம், துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையான இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூர்ண நிச்சயத்தோடும் சேரக்கணும். 4 விஷயத்துல கிட்டி வரணும். 1, துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்கள். அது என்ன துர்மனசாட்சி? இப்ப நம்ம இந்த உலகத்துல வாழ்கிறோமா? வாழ்கிறோம். நம் பூரணமாகி விட்டோமா? நிலைமையின்படி நம்ம பூர்ணர். ஏன்னா 10:14 சொல்லுகிறது, ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றைக்கும். அது தட் இஸ் அவர் ஸ்டாண்டிங். தேவன் நம்ம பார்க்கும்போது கிறிஸ்துவுக்குள் பூர்ணர். ஆனா நடைமுறை வாழ்க்கையில இல்ல, யாருமே கிடையாது. இந்த பூமியில வாழ்ந்தவர்களில் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை போல பூரணமா புருஷர் யாரும் கிடையாது. பவுல் இருக்காரா? இல்ல. பேதுரு, யோவான், அவர்களே கிடையாதுன்னு நீங்களும் நானும் கண்டிப்பா கிடையாது. நடைமுறை வாழ்க்கை எடுத்துக்க கிடையாது. ஆண்டவரை போல தாழ்மை இருக்கிறதா? ஆண்டவரை போல மன்னிக்கிறோமா? ஆண்டவரை போல பொறுமை இருக்கிறதா? ஆண்டவரை போல சாந்த குணம் இருக்கிறதா? ஆண்டவரை போல அன்பு இருக்கிறதா? ஆண்டவரை போல பரிசுத்தம் இருக்கிறதா? எதை எடுத்தாலும் நம்ம பரிபூர்ணம் உள்ளவர்கள். அப்ப என்ன செய்யணும்? இந்த துர்மனசாட்சி இருக்கு. இந்த உலகத்துல வாழ்கிறோம், உலகம் நம்மை கரைப்படுத்துகிறது, மொபைல் போன் பயன்படுத்துகிறோம். இதுல வராத ஆபாச காட்சிகளே கிடையாது. பாருங்க, முன்னெல்லாம் இந்த சினிமாக்கு சென்சார் போர்டுன்னு ஒன்று இருக்கு. அரசாங்கம் என்ன பண்ணியிருக்குன்னா, ஆபாச காட்சி வரும்னா அதெல்லாம் வெட்டிடுவாங்க. இதெல்லாம் நீங்க திரையிடக்கூடாது. இப்போ யூடியூப் இருக்குல்ல, அதுக்கு எந்த சென்சார் போர்டும் கிடையாது. ஆபாச காட்சி அப்படியே வந்து விழுது. அப்போ பார்த்தீங்களா, பிசாசு என்ன பண்ணிட்டான் பாருங்க, எவ்வளோ அட்வான்ஸாக போயிட்டான். நீ சினிமா பார்க்க மாட்டல, உன் கையில் நான் கொடுத்துருக்கேன் பாரு, இது எவ்வளோ ஆபாச காட்சி வருது பாருங்க. வருதா? நம்ம அதை பார்க்கக்கூடாது. அப்படி பார்க்கும்போது நம் கரைப்படுகிறோம். உலகத்தால் கரைப்படாதபடி தன்னை காத்து கொள்ளுகிறதுமே மாசில்லாத சுத்த பக்தியா இருக்கிறது. கரைப்படக்கூடாது. உலகம் கரைப்படுத்துது. சரியா? உலகம் என்ன செய்கிறது? கரைப்படுத்துகிறது. அப்ப நம்ம மனசாட்சி என்ன ஆகுது? கொஞ்சம் துர்மனசாட்சியாக மாறுகிறது. அப்புறம் பொய் பேசுறோம், சண்டை போடுறோம், கோபப்படுகிறோம், எரிச்சல் அடைகிறோம். வேலையிலே உண்மை இல்லை, படிப்பிலே உண்மை இல்லை, வியாபாரத்திலே உண்மை இல்லை, சபைக்கு வந்து பொய் பேசிவிட்டு இருக்கிறோம். எவ்வளவோ காரியங்கள் பாவம் செய்கிறோமா இல்லையா? அப்ப என்ன ஆகுது? மனசாட்சி துர்மனசாட்சி. பாருங்க, யோவான் சொல்றாரு, 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 20, 21, 22 வசனங்கள். இருங்க, எல்லாத்தையும் திரும்ப சொல்லிடுறேன். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 20, 21, 22. இப்ப படிங்க சிஸ்டர். சகலத்தையும்
இப்ப பாருங்க, நம்ம ஆராதனைக்கோ மற்ற கூட்டத்துக்கு வரும்போதோ நம்முடைய இருதயம் குத்தும். ஏய், நீ போய் பேசியிருக்கிற, நீ ஏமாத்தி இருக்கிற, நீ திருடி இருக்க, நீ அசுத்தமான காட்சியை பார்த்துருக்கிற, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு தள்ளணும்னா சொல்லுது, நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளிகளாக தீர்க்குமானால் தேவன் யாரு? நம்முடைய இருதயத்திலும் பெரியவரா இருக்கார். எனக்கு என்னை பற்றி தெரிகிறத விட ஆண்டவருக்கு என்னை பற்றி நிறைய தெரியும். ஏன்? இருதயத்தை விட ரொம்ப ஆராய்ந்து பார்க்கக்கூடியவர் அவர் தான். 21. எப்ப தைரியம் வரும் தெரியுமா? நம்ம இருதயம் என்ன செய்யக்கூடாது? நம்மை அதுக்கு தாங்க துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம். ஆண்டவர்கிட்ட போய் சரண்டர் ஆயிடணும். ஆண்டவரே, நான் இந்த ஆபாச காட்சியை பார்த்தேன், ஒரு பெண்ணை இச்சையோடு நான் பார்த்தேன், நான் பொய் பேசினேன், நான் திருடினேன், நான் ஏமாற்றினேன், இதை தைரியமா சொல்லணும். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கார். இது நமக்கு அவிசுவாசிகள் அந்த வார்த்தை சொன்னது. யோவான் தன்னை சேர்த்து சொல்லுகிறார். கடைசி என்னைக்கு பாவ அறிக்கை செய்தோம்? நம்ம தான் பாவ அறிக்கை செய்யறது இல்லையே. இப்ப நான் குளிக்கலன்னா என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? நீங்க கிட்டே வர முடியாது. யாராவது கை கொடுப்பீங்களா? என்னடா அந்த பிரதர் கிட்ட போனா ஒரே நாற்றம் அடிக்குது, ட்ரெஸ்ஸும் நான் மாத்தலை, துவைக்கலன்னு வச்சுக்கோங்க, நான் உடம்புல குளிக்கல, நான் கிட்டே வர மாட்டேங்க. அதே போலதான் உள்ளான மனுஷனும் இதை கழுவுல நான் இது இப்படிதான் தேவனுக்கு இருக்கும். ஞாபகம் வச்சுங்க, தேவன் நம்முடைய இருதயத்திலும் பெரியவர். ஏய், நாற்று அடிக்கிறது, போய் கழுவிட்டு வா. எல்லாம் பண்ணிட்டு வந்திருக்க. நம்ம பாவ அறிக்கை செய்யறதில்ல. அது ஒரு பெரிய பாவம். என்ன தெரியுமா? பாருங்க, ஆதாம் ஏவாளை ஆண்டவர் படைத்தார், எந்த குற்றமும் இல்லாமல் படைத்தார். அவங்களுக்கு துர்மன சாட்சி கிடையாது, பாவ சுபாவம் இல்லை. ஆனால் என்றைக்கு சாத்தானுடைய வஞ்சகத்துக்கு உட்பட்டு பாவம் செய்தார்களோ உடனே தங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து கொண்டார்கள். அத்தியிலையினாலே உடையை தைத்து மேலே அணிந்து கொண்டார்கள். இப்போ ட்ரெஸ் போட்டு மூடி இருக்காங்களா? மூடிட்டாங்க. இப்போ தேவன் வர்றாரு. தேவனுக்கு தெரியும் எல்லாம், என்ன செஞ்சாங்க, ஆதாம் என்ன செஞ்சாரு, ஏவாள் என்ன பண்ணாங்க, எல்லாம் தெரியும். ஓடி போய் ஒளிந்துக்கிட்டாங்க. என்ன முட்டாள்தனம்! ஆண்டவர் பார்வைக்கு போய் ஓடி ஒளிய முடியுமா? ஆண்டவருக்கு தெரியும் இந்த மரத்துக்கு பின்னால ஒளிஞ்சிருக்காங்க. ஆதாமே எங்கே இருக்கிறாய்? என்ன எதிர்பார்த்தார் தெரியுமா? ஆம் ஆண்டவரே, நான் நீர் கொடுத்த கட்டளையை நாங்கள் மீறினோம், நான் பாவம் செய்தேன். ஆண்டவரே, என்னுடைய பாவத்தை மன்னி, இதனால் நான் நிர்வாணியானேன். அத்தியிலை கொண்டு நாங்கள் உடைகளை தைத்தோம், நிர்வாணத்தை மூடவில்லை. இந்த மரத்தின் பின்னாலே ஒளிந்து கொண்டிருக்கிறோம். அதை தவிர எல்லா கதையும் சொல்லிட்டான். என்ன சொன்னா? நான் நிர்வாணியாயிருப்பதனால் பயந்து ஒளிந்து கொண்டு. ஏன் நிர்வாணியான? அன்றர் திரும்பி அதான் கேட்டாரு, நீ நிர்வாணின்னு உனக்கு சொன்னது யார்? நான் புசிக்க கூடாதுன்னு விலக்கிட விருட்சத்தின் கனியை புசித்தாயோ? அது வாயிலே வர மாட்டேங்குது. ஆமாண்டவரே, நான் புசித்தேன்னு வருதா? இன்னைக்கு விசுவாசியா தானே பண்றாங்க. தான் பாவம் செஞ்சேன்னு வாயில வார்த்தையே வர மாட்டேங்குது. நீர் என்னுடனே இருக்கும்படி கொடுத்த பெண் கொடுத்தாள், பழிய தூக்கி அங்க போடுறது. பெண்கிட்ட வர்றாரு, நீ என்னமா பண்ண? சர்ப்பம் என்னை வந்து, நான் ரொம்ப நல்ல வாழ்ந்தவரே. இன்னைக்கு இதே தான் நம்முடைய சுபாவம். நான் யாராவது சொல்றாங்க, பிரதர் உங்க மேல நாற்று அடிக்குது, தயவுசு போய் குளிச்சிருங்கன்னா. பிரதர், நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு நினைச்சேன்னா நான் என்னைக்குமே நாற்று அடிச்சுட்டு தான் இருக்க வேண்டியதான். ஆமா பிரதர் சொல்லிட்டு, சரிதாமா பிரதர், ஏதோ துர்வாசனை வருது, நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். ஒத்துக்கிட்டு போய் கழுவுனேன்னா சுத்தமாயிருவேன். இதே தான் ஆவிக்குரிய வாழ்க்கை. ஆதாம் என்ன சொல்லியிருக்கணும்? ஆமா ஆண்டவரே, நான் பாவம் செய்தேன். ஒருவேளை ஆண்டவர் தண்டனையை குறைத்திருப்பார். ஆதாமும் ஏவாளும் பாவத்தை மறைத்ததுனால் என்ன நன்மை அடைந்தாங்க? கொடுக்க வேண்டிய தண்டனை ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? கொடுத்துட்டாரு. ஆதாம கொடுக்க வேண்டியதை கொடுத்தாரு, ஏவாளை கொடுக்க வேண்டியதை கொடுத்தாரு, சர்பத்து கொடுக்கிறத
மறைக்கிறதுனால நமக்கு தான் நஷ்டம். பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். இவங்க 2 பேரும் இரக்கமே பெறாம தான் துரத்தப்பட்டார்கள் தோட்டத்தில். இத மாதிரி ஒரு பெரிய அவமானம் என்னங்க இருக்கும்? தேவன் தோட்டத்தை உண்டாக்குறதே ஆதாம் ஏவாளுக்காக தான். சகல விருட்சத்தையும் வைத்தார், அதிலே நதியிலே பாயக்கூடிய நதிகளையும் விட்டார். அழகான தோட்டத்தை படைச்சிட்டு வெளியில ஓடிப்பாங்க. திரும்பி வந்தீங்க, திரும்பி பார்க்காம ஓடிப்போ. இதை விட அசிங்கம் என்ன இருக்கு? புத்தியே வரல பார்த்தீங்களா ஆதாம் ஏவாளுக்கு? ஆதாம் ஏவாள்னா நீங்களும் நானும் தான், வேற யாரும் இல்லை. அறிக்கை செஞ்சிருந்தாங்கன்னா 2 பேர் தண்டனை ஆண்டவர் டிராஸ்டிக்கா குறைச்சிருப்பார். என்னுடைய ஆண்டவர் இரக்கம் உள்ளவர், சரியா இறங்கி இருப்பார். இவங்க எவ்வளவு கடினப்படுத்தினாங்களோ அவ்வளவும் தண்டனை. பேர் அவங்களுக்கு ஒரு பையன் பிறந்தான், அப்பா அம்மா மாதிரி தானே இருப்பான். ஆபேல் எங்கன்னு கேட்டாரு. நான் தான் கொன்றேன் ஆண்டவரே சொல்லியிருக்கணும். என் சகோதரனுக்கு நான் காவலாளியா? எனக்கு தெரியாதுன்ட்டான். தெரியாத சொன்னேன், நீ தேசாதே சுத்தி திரிவ, உன்னை பாரு என்ன ஆகுதுன்னா ஆண்டவர் விட்டு வெளியே போயிட்டான். அவருடைய சாப்டர் அதோட க்ளோஸ்ட். இந்த மாதிரி பாவங்களை அறித்தவர் மறைத்து மறைத்து அறிக்கையிடாமல் வைத்தவருடைய கதை நம்பும். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, துர்மன சாட்சி நீங்கணும். முதல்ல என்ன செய்யணுமா? இருதயம் தெளிக்கப்படணும். இந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்ம சுத்திகரிக்குன்னு சொல்றோம்ல, இது நம்ம காஸ்பல் நினைச்சிட்டு இருக்கோம். ஆக்சுவலா அது காஸ்பல் இல்லை. 1 யோவான் யாருக்கு எழுதப்பட்டது தெரியுமா? விசுவாசி. அப்போ ஏன் அதை அவிசுவாசிக்கிட்டு சொல்றோம்? ஏன் விசுவாசிக்கு எழுதப்பட்டது தெரியுமா? தேவன் ஒளியா இருக்கிறார், அவரில் எவ்வளவு வேணும் இருள் இல்லை. அவர் ஒளியில் இருப்பதை போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் அர்த்தம். அப்ப என்ன அர்த்தம்? தேவனுக்கு எனக்கு இடையே ஐக்கியத்துக்கு குறுக்க வர்றது என் பாவம். அந்த பாவத்தை நீக்கி நான் சுத்திகரிக்கிறதுக்கு தான் இயேசு கிறிஸ்து ரத்தம் அங்க சொல்லப்பட்டிருக்கு. அவிசுவாசியினுடைய பாவ மன்னிப்புக்காக அங்கே ரத்தம் சுத்திகரிக்கிறது என்று சொல்லப்படவில்லை. அப்போ அது காஸ்பலுக்கு பயன்படுத்தக்கூடாத பிரதர், பயன்படுத்துங்க. பட் பிரதானமாக அது விசுவாசியினுடைய சுத்திகரிப்பு சொல்லப்பட்டது. ஒரு வசனத்தை எடுத்தீங்கன்னா முன்னால இருக்கு, யாருக்கு எந்த சந்தர்ப்பத்தில் சொல்லப்பட்டது என்பதை படித்து புரிந்து கொண்டால் தான் சரி. இப்போ 2 பேர் பேசிட்டு இருக்கீங்க, நான் திடீர்னு நுழையிறேன். என்ன சொல்லுவீங்க? பிரதர் நீங்க அமைதியா இருங்க, உங்களுக்கு தலையும் புரியல, திடீர்னு வர்றீங்க. அப்படிதான் அந்த வசனத்தை நம்ம எடுக்கிறோம். தலையும் புரியல, யோவான் எதையோ சொல்லிட்டு போறாரு, நம்ம ஒரு பகுதியை மட்டும் வெளியில எடுத்து இயேசு கிறிஸ்துவின் ரத்த சகல பாவங்கள் இன்னைக்கு நம்மை சுத்திகரிக்க அங்கேயே அடி வாங்கிட்டு பாருங்க. நம்மை யோவான் உட்பட நம்மை சுத்திகரிக்கும். பாவிகளை அவிசுவாசிகளை இல்லை, விசுவாசிகளை சுத்திகரிக்கும். நாமே சுத்திகரிக்க விடல. நான் போய் பக்கத்து வீட்டுக்காரண்ட நீ ஆண்டவரை ஏற்றுக்கோ, ரட்சிக்கப்படு, சுவிசேஷ ஆண்டவர் பாவம் அவருடைய ரத்தம் பாவத்தை நீங்க சுத்திகரிக்கணும்னா நாமே சுத்திகரிப்பு இல்லையே. நான் அழுக்கான ட்ரெஸ்ஸை போட்டுட்டு போய் நீ சுத்தமான ட்ரெஸ் போடணும், ஐயா முதல்ல உங்க ட்ரெஸ்ஸை மாத்துங்கன்னு சொல்லுவாங்களா இல்லையா? அதுதான் நடந்துட்டு இருக்கு. பாத்தீங்களா? அங்க இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நம்மை அழுத்தி சொல்லுங்க, நம்மை. அப்ப எப்ப அடுத்த வசனத்தை பாருங்க, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால். நம்முடைய பாவங்கள், அடுத்தவங்க பாவம் இல்லை. அடுத்தவ பாவங்களை பேசணும்னா நமக்கு வர்ற அலாதி பிரியம் இருக்கு பாருங்க. மணிக்கணக்கில் பேசுவோமா இல்லையா? பிரதர் அந்த பிரதர் என்ன பண்ணாரு, அதுல கண்ணு மூக்கு வாய் பல்லு ஒரு பெரிய கதை உருவாக்கி பேசுறதுல நம்மை போல சிறந்தவர்கள். நீ என் பாவத்தை அப்படி பேசுனா எவ்வளவு நல்லா இருக்கும். ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே நான் என்ன பண்ணேன்னு தெரியுமா ஆண்டவரே, நான் போகக்கூடாத இடத்துக்கு போன ஆண்டவரே, நாங்க பார்க்கக்கூடாத காட்சிகளை பார்த்த ஆண்டவரே, என் இருதயத்தில் கொள்ளக்கூடாத எண்ணங்களை கொண்ட ஆண்டவரே, நான் பேசக்கூடாததை பேசின ஆண்டவரே, என் இருதயத்தில் பெருமை கொள்ளக்கூடாது எவ்வளவு பெருமை நான் இருக்கிறது என்றைக்கு ஆண்டவர்கிட்ட கதறி இருக்கிறோம். அப்படி பண்ணதான் இந்த துர்மனசாட்சி நீங்கும். என்னை கடைசியா செஞ்சோம்,
உங்களை எத்தனை பேர் குளிச்சுட்டு வந்தீங்கன்னு கை கேட்டால் எல்லாம் கை தூக்கிடுவீங்க. யார் சுத்தமான உடை அணிந்தீர்கள் என்று கேட்டால் எல்லாரும் கை தூக்குவீங்க. ஆனால் துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் எத்தனை பேருக்கு இருக்குன்னு கேட்டா எத்தனை கை போகும்னு எனக்கு தெரியாது. இது வெளியில மற்றவர்களுக்கு. ஆனா இது யாருக்கு? தேவனுக்கும். தேவன்கிட்ட தானே கிட்டி சேரணும். கிட்டி சேர கடவுள்னு சொல்லியிருக்கல. ஆண்டவர்கிட்ட கிட்டி சேருவோமா? இப்ப இந்த ஹாலுக்கு வர்றோம், வர வழியில ஏதோ சேறு அடிச்சிருச்சு மேல, உள்ள அப்படியே வந்து உட்காருவோமா? பிரதர்ஸ் என்ன சொல்லுவாங்க, பிரதர் அங்க வெளியில தண்ணி வச்சிருக்கு, நல்லா போய் என்ன பண்ணுங்க, கழுவிட்டு விடுவாங்க. இப்போ ஆண்டவர் அதே மாதிரி விட்டுருவாரா? மகனே நீ நல்ல வாசனையா வந்திருக்கிற, நீ உள்ள வந்துருன்னு கூப்பிடுவாரா? அதுதாங்க சொல்றாரு, துர்மனசாட்சி நீங்க இருதயம். ஆண்டவருக்கு தேவை என்னது? நான் வெள்ளை ட்ரெஸ் போட்டிருக்கேனா, கருப்பு ட்ரெஸ் போட்டிருக்கேனா, பச்சை ட்ரெஸ் போட்டிருக்கேனான்னு மனுஷன் பார்ப்பான். ஆண்டவர் என்ன பார்க்குறாரு? துர்மனசாட்சி இருக்கா, இவன் அறிக்கை செஞ்சுட்டு வந்திருக்கானா, இல்ல அசுத்தமான இருதயத்தோட வந்திருக்கிறான்னா ஆண்டவர் பார்க்குறாரு. அப்ப நம்ம யாரை பிரியப்படுத்த வந்திருக்கோம் பாருங்க. கிறிஸ்துவுக்குள்ள வந்த உடனே எங்க ட்ரெஸ்ஸை மாத்தின்றாங்க. உடனே கலர் ட்ரெஸ் போட்டிருந்த ஆண்களும் பெண்களும் வெள்ளை உடைக்கு மாறிடுறாங்க. இப்போ கலர் ட்ரெஸ் போட்டா என்ன, வெள்ளை ட்ரெஸ் போட்டா என்ன? ஆண்டவருக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கா? ஆண்டவர் யாரையாவது உடை மாத்தினாராங்க? சொல்லுங்களேன். பவுல் யாரையாவது போய் மாத்தினாரா? பேதுரு யாருன்னா மாத்தினாரா? 3000 பேர் பெந்தகோஸ்தே நாளில் ரட்சிக்கப்பட்டாங்க. ஒருத்தருக்காவது ட்ரெஸ் மாத்தினாங்களா கலரு? ஏன் இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் அது நடக்குது? அடுத்து நகையை எடுத்துரு, அடுத்து மீசையை வழி, அடுத்து இவ்வளோ பெரிய ட்ரெஸ்ஸு, பெண்கள்லாம் இப்படி இப்போ போட்டுக்குங்க. நீ கிறிஸ்தவத்தில் இந்த வேஷத்தில் தானே நடக்குது. இதெல்லாம் என்னது? வெளி வேஷம். பவுல் அதான் சொல்ற, வெளி வேஷத்தில் பிரியமா இருக்கிறது. இந்த வேஷத்தினால ஆண்டவருக்கு ஒரு மாற்றமும் கிடையாது. ஆண்டவருக்கு தேவை என்னங்க? துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயத்தை அவர் ரத்தம் தெளிக்க விரும்புறாரு. நம்ம அறிக்கை செஞ்சாதான் மன்னிப்பார். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு, நம்மை எல்லாம் நம்ம தான், நம்ம கொண்டு போய் அவிசுவாசிக்கு உனக்குன்னு நம்ம டென்ஸை மாற்றி இலக்கண ரீதியை மாற்றி வெளியில சொல்லிட்டு இருக்கோம், தப்பா கையாளுகிறோம். ஆண்டவர் எனக்கு சொல்லி இருக்கிறார். அதை நான் என்ன செய்யறேன்? தந்திரசாலி கொண்டு போய் அவங்ககிட்ட தள்ளிட்டு வந்தேன். அதனால எனக்கு பயன் இல்லாமல் போகிறது. அது என்னை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கு. அப்பதான் சுத்தமாக முடியும். அப்பதான் அவர்கிட்ட கிட்டி சேரணும். முதல் பார்த்துங்க, ஆண்டவர்கிட்ட வர்றதுக்கு முன்னால செய்யணும். 2 என்ன செய்யணுமா? சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம். இது நம்முடைய உடல் குளிப்பை குறித்து அல்ல, இதுவும் சித்திர ரீதியாக சொல்லியிருக்கிறார்கள். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, இந்த ஆசிரியப்பு கூடாரமானாலும் சரி, தேவாலயமானாலும் சரி, வெளியில என்ன இருக்கும்? வெண்கல தொட்டி. அங்கே போய் பார்க்கும்போது ஒரு ஆசாரியன் அவன் உடல் முழுவதையும் அந்த பெரிய தொட்டி காண்பிக்கும். எங்கெல்லாம் இரத்த கரை இருக்கிறது, எங்கெல்லாம் மாம்ச துண்டு இருக்கிறது, எங்கெல்லாம் தோல் ஒட்டி இருக்கிறது, எங்கெல்லாம் அசுத்தம் இருக்கிறது என்று பார்த்து தண்ணீரை எடுத்து கழுவணும். சுத்த ஜலம்னா இதாங்க சுத்த ஜலம். கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தனக்கு முன் நிறுத்திக் கொள்வது. தம்மை தாமே எப்ப கொடுத்தார்? சரியா? அப்ப சுத்த ஜலம் இதுதான், சுத்தமான தண்ணீர். இதுக்கு பேர் என்னது? தண்ணீர். கண்ணாடி. கண்ணாடி யாரை பார்ப்பதற்கு பயன்படுத்துகிறோம்? சரியா? பைபிள் வசனத்தை யாருக்காக நாம் பயன்படுத்துகிறோம்? அடுத்தவங்களுக்காக. அடுத்தவங்களுக்கு தான் சொல்றோம். இந்த செய்தி அவங்க கேட்டிருக்கணும் பிரதர். இந்த செய்தி அந்த சிஸ்டருக்கு தான். உங்களுக்கு தாங்க ஆவியானவர் பேசுறாரு, அவங்களுக்கு இல்லை. இப்ப கண்ணாடி யார் பக்கம் திருப்பிட்டோம் நம்ம? இப்ப சொல்லுங்க, நம்ம யார் பக்கம் திருப்பி வச்சிருக்கோம்? இங்கே வைக்கணும். ஆண்டவர் சொல்றாரு, ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் அவளோடு கூட இருதயத்தில் விபச்சாரம் செய்தாச்சு.
எனக்கு நான் பார்க்கிறேன்னா, யோபு சொல்லுகிறார், ஒரு என் கன்றோட உடன்படிக்கை பண்ணினா ஒரு கன்னிகையின் மேல் நினைப்பாய் இருப்பது எப்படி. யோபு எவ்வளவு பெரிய வயசானவர், கண்களோட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். அப்போ அதை நான் பார்க்கும்போது எனக்குன்னு எடுத்துக்கணும். இந்த தண்ணி எடுத்து என்னை கழுவ வேண்டும், சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட. அடுத்து மூணாவது என்னங்க? உண்மையுள்ள இருதயம். இருதயமே ரெண்டாவது முறை வருது இந்த வசனத்துல. அதுதா முதல்ல துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம். அடுத்து என்ன இருதயம்? உண்மையுள்ள இருதயம். கர்த்தருக்கு அதான் தேவை. இன்னைக்கு ஆராதனைக்கு வர்றோம், என்ன பிரதர் ரொம்ப நேரம் செய்தி ஆகுது, ரொம்ப நேரம் எடுத்துக்கிறாங்களே. இதை நம்ம டிவி பார்க்கும் போதோ மொபைல் பார்க்கும் போதோ ஏன் டைம் பார்க்கறது இல்லை? அது எவ்வளோ மணி நேரம் ஓடுது நாள் ஃபுல்லா, அதை பற்றி கவலையப்படுறதில்லை. செய்தியாளர் ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சுன்னா எவ்வளோ நேரம் பிரதர். அப்ப நம்ம இருதயம் உண்மையுள்ள இருதயம் இல்லை. ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களை பார்த்து ஒன்று சொன்னார். அதே தான் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மேற்கோள் காட்டினார். ஏசாயா 29ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஏசாயா 29:13. இது உண்மையா இருதயமா இல்லையான்னு பார்க்கறதுக்கு ஒரு டெஸ்ட். இந்த ஜனங்கள், ஆண்டவர் என் ஜனம் தான் சொல்லிட்டு இருப்பார் பழைய ஏற்பாட்டில். ஆனா இந்த இடத்துல என்ன சொன்னாரு? திஸ் பீப்பிள். ஆண்டவருக்கு கோபம் வந்துருச்சு. என் ஜனங்கள் என்று சொன்ன இடத்துல இந்த ஜனங்கள் என்று மாற்றி சொல்லுகிறார். இந்த ஜனங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். பார்த்தீங்களா? வாய் எங்க இருக்கான்? ஆண்டவருக்கு ரொம்ப கிட்ட போயிடுச்சு. தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். அவர்கள் இருதயமோ. ஆராதனை நேரத்துல எத்தனை பேர் கண்ணை திறந்து வச்சிருக்கிறோம்? ஒரு சகோதரன் ஆராதிக்கிறார், நம்ம இருதயம் எங்க இருக்கு தெரியுமா? கண்ணை திறந்து இங்க எங்க பார்த்துட்டு சுத்திட்டு வந்துட்டு, ஏன் ஒரு 5 அரை மணி நேரம் தான் ஆராதனை இருக்கும், அதுல உட்கார முடியல. நம்ம இருதயம் உட்கார மாட்டேங்குது இல்ல? கண்ணை மூடி ஏன் ஆண்டவர் பார்க்கறது இல்லை? ஒரு சகோதரன் ஜெபம் பண்ணா எத்தனை சத்தம் வருது தெரியுமா? பின்னால பேசுற சத்தம். அப்ப இருதயம் எங்க இல்லை? ஆண்டவர் மேல இல்லை. யாரோ ஒருத்தர் ஜெபம் பண்றாரு, நமக்கு என்ன? அவர் யாரை நோக்கி ஜெபம் பண்றாரு? அப்ப நம்ம இருதயம் யாரை நோக்கி இருக்கணும்? இல்லையே. கண்ணை திறந்தோம்னா எங்க இருக்கு? சுத்திக்கிட்டு வந்தோம் அப்படின்னா எங்க இருக்கு இருதயம்? ஆண்டவர் அப்படித்தான் சொல்லுவார். இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமா இருக்கிறது. மத்தேயு 15:8 படிச்சு பாருங்க, அதே தான் இருக்கும். அப்ப பழைய ஏற்பாடு ஏசாயா காலமானாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பூமியில வாழ்ந்த காலமானாலும் மக்கள் ஒன்றுதான். இன்றைக்கும் மக்கள் ஒன்றுதான். இன்னைக்கு ஆண்டவர் ஏசாயா மாதிரி அனுப்பணும் அப்படின்னா இப்படிதான் சொல்லுவார். அப்ப உண்மை இல்லாம போயிடுச்சு. பார்த்தீங்களா? இருதயம். ஆண்டவருக்கு இன்ட்ரெஸ்ட் வெறும் இருதயத்து மேலதான் இருக்கு. ஆண்டவர் அன்றைக்கு சவுலை தள்ளி வேறொரு ராஜாவை ஏற்படுத்த தீர்மானித்தார். சொன்னார் சாமுவேலை பார்த்து, நீ ஈசாயின் வீட்டுக்கு போய் கடைசி குமாரனாகிய தாவீது என்பவனை அழைத்து அனுப்பி அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணு. எளிதில் சொல்லி இருக்கலாம். ஆண்டவர் சொன்னார், அவர்களுடைய குமாரன் ஒருவனை ராஜாவாக அனுப்பிட்டார். ஏன்னா சாமுவேலுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கணும். சாமுவேல் என்னதான் தீர்க்கதரிசியா இருந்தாலும் கர்த்தர் யார், எதை பார்க்கிறார் என்று சாமுவேலுக்கு தெரிய வேண்டும். போனாரு. முதல் குமாரன் வந்தான். அட்ட ஜாட்டமா இருக்கான். புடி அவனை. கர்த்தர் சொன்னாரு, நான் அவனை புறக்கணித்தேன். நீ சரீர வளர்ச்சியை பார்க்கிறாய், மனுஷன் முகத்தை பார்க்கிறான். கர்த்தரோ தள்ளுன்ட்டார். 2வது எல்லாம் 7 பேர் போயிட்டாங்க. எல்லாரும் கர்த்தர் ரிஜெக்ட் பண்ணிட்டார். எதன் அடிப்படையில்? சாமுவேல் எதுக்கு முதல் மகனை கர்த்தர் மட்டும் அமைதியா இருந்ததுனாருன்னா, அன்னைக்கு அடுத்த இஸ்ரேல் ராஜா யார் தெரியுமா?
ஈசாயினுடைய முதல் குமாரன். தப்பாவே ஆயிருக்கும். கர்த்தர் தலையிட்டதுனால்தான் தாவீது ராஜாவானான். இதுதான் நம்முடைய தெரிந்து கொள்ளுதல். நம்ம முகத்தை பார்க்கிறோம், தீர்மானிக்கிறோம். கர்த்தர் எங்க பார்க்கிறாரு? எவன் உதவ மாட்டான் அப்படின்னு சொல்லி வனாந்திரத்துக்கு விரட்டி அடித்து ஆடுமைக்க வைத்தார்களோ, கர்த்தர் அவருடைய இருதயம், தாவீதை தெரிந்து கொண்டேன், அவன் என் இருதயத்துக்கு ஏற்ற மனுஷன். தாவீது பூரணமானவன் கர்த்தர் சொல்லலை, பூரணமானவன் இல்லை. ஆனாலும் கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்ற மனுஷன். அவனை கூப்பிடுனார், வந்து இவன் தான் அபிஷேகம் பண்ண. பிரியமானவர்களே, அதனால நம்ம மனிதர்களை ஒரு காலம் 100% பிரியப்படுத்த முடியாது. ஏன் நம்ம அந்த போட்டியில் இருக்கணும்? எதுக்கு இங்க மனுஷங்களை பிரியப்படுத்த முயற்சி செஞ்சுக்கிட்டே தோல்வி அடைஞ்சிக்கிட்டே தான் இருப்போம். ஒரு காலம் பிரியப்படுத்த முடியாது. என்ன செய்வோம்? ஆண்டவரே, என் இருதயத்தோட இடத்துல வருகிறேன். எங்கெங்கெல்லாம் ஒளிஞ்சிருக்கு பாவம். ஆண்டவர் சமூகத்துக்கு வர்றதுக்கு முன்னால எல்லாரும் அப்படிதான் சேரணும். இதுதான் அந்த வசனம். கர்த்தர் சமூகத்துக்கு வரும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட. அப்ப ஆண்டவர் எப்ப சுத்திகரிப்பார்? நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால், பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். அப்ப என்ன செய்யணும்னா, அவர்கிட்ட அறிக்கை செய்யணும். அறிக்கை என்னன்னு அர்த்தம் தெரியுமா? நாங்க அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ, இதுக்கு பேர் அறிக்கை கிடையாது. பாவ அறிக்கை என்ன அர்த்தம் தெரியுமா? say the same thing. ஆதாம் ஏவாளும், நான் விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ? ஆமாண்டவரே, நாங்கள் புசித்தோம். நீ புசிக்க கூடாது என்று சொன்னீர், நாங்கள் புசித்து பாவம் செய்தோம். இத சொல்லிருக்கணும். ஆனா கடைசி வரைக்கும் சொல்லல. அதுக்கு பேர் என்ன ஆகாது? பாவ அறிக்கை. ஏன் பூசி முழுகணும்? ஆண்டவருக்கு தான் எல்லாம் தெரியுமே. மனுஷனுக்கு மறைச்சு வச்சா மனுஷன் கண்டுபிடிக்க முடியாது. ஆண்டவர் எல்லாத்தையும் தோண்டி எடுத்துருவாரு. அவருக்கு போய் மறைக்கலாமா? ஆதாம் எவ்வளவு பெரிய முட்டாள், ஆண்டவர்கிட்ட போய் மறைக்கலாமா? காயின் எவ்வளவு பெரிய முட்டாள், மறைச்சிட்டான். பார்த்தீங்களா? மறைக்க முற்பட்டான். மறைக்க முடியுமா? அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை, எல்லாம் வெளியரங்கமும் நிர்வாணமா இருக்கிறது. அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். இதே எபிரேயர்ல தான் வாசிக்கிறோம். இப்ப என்ன செய்யணும்? ஆண்டவரே, என் வாழ்க்கையில உமக்கும் எனக்கும் இடையிலே என்ன இருக்கிறது? எனக்கு நீங்க அதை சொல்லித்தான் ஆகணும். நான் அதை அறிக்கை செய்யறேன். சரி செய்யணும், சரி செய்கிறேன். அப்படி சொன்னோம்னா இந்த 3 நிபந்தனை ஃபுல்லாயிரும். உண்மையுள்ள இருதயம். தாவீதுக்கு உண்மை இருதயம் இருக்குன்னா, நாத்தான் போய் கண்டிச்சான். நீ ஏன் இந்த மனுஷன் உடனே தாவீதை என்ன பண்ணிருக்கலாம் தெரியுமா? நான் ராஜா. எவ்வளவு பெரிய அவமானம் அவனுக்கு. யோசிச்சு பாருங்க, சிங்காசனத்துல ராஜா உட்கார்ந்துருக்காரு. இவன் சாதாரண தீர்க்கதரிசி, நீதான்டா பாவின்றான். எப்படி கௌரவ குறைச்சல். இன்னைக்கு சபைக்கு ஏன் விசுவாசி வரலன்னா, அது பெரிய கௌரவ குறைச்சலா விசுவாசி நினைச்சுக்கிறாங்க. சபைக்கு வர்றதில்லை, எல்லாருக்கும் தெரியும். எங்க வரலன்னு கேட்டா கௌரவ குறைச்சலாம் அவங்களுக்கு. எப்படி இருக்கு பாத்தீங்களா? ஆனா இங்க ஒரு ராஜா சொல்றான், ராஜா கௌரவ குறைச்சல நினைக்கல. ஏன் அவன் உண்மையுள்ள இருதயம் தாழ்த்துக்கிறான் கர்த்தருக்கு முன்பாக. நான் பாவம் செய்தேன். 51ஆம் சங்கீதம், 32ஆம் சங்கீதம், தாவீதை படிச்சு பாருங்க, என்னெல்லாம் அறிக்கை செஞ்சாரு. ராஜாங்க அவரு. ராஜா, எவ்வளவு பெரிய ராஜா. அதுவும் சமஸ்த இஸ்ரவேல்ல எல்லா ராஜாக்களுக்கும் முன்மாதிரியான ஒரு தாவீதைத்தான் வைத்தார். இந்த ராஜாவுக்கு எல்லா ஜனங்களும் பேசியிருப்பாங்களே, தாவீது எவ்வளவு பாவ அறிக்கை செஞ்சாரு. தாவீது அதை குறித்து கவலையப்படவில்லை. தேவன் என்னை குறித்து உயர்வாய் நினைத்தால் போதும். புரியுதா உங்களுக்கு? தேவன் நம்மை உயர்வாய் நினைக்க வேண்டும் என்றால் நம்ம பூசி முழுகிற வேலையெல்லாம் நிறுத்தணும். முதல்ல என்ன செய்யணும்? கர்த்தர் சமூகத்துல போய் உள்ளதை உள்ளபடி, ஆண்டவரே, நான் செய்தது பாவம், நான் செய்தது பாவம், இதை செய்திருக்கிறேன், மன்னிங்க. எத்தனை நாள் கதறி இருக்கிறீர்கள்? கர்த்தர் அப்பதாங்க ஜெபத்தை கேட்பாரு.
ஒரு மனுஷனை பற்றி ஆண்டவர் ஜெபத்தை கேட்டேன்னு சொன்னார். 2 நாளாகமம் 34:27. 2 நாளாகமம் 34ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். அந்த மனிதனை குறித்து பைபிள்ல எந்த பாவமும் எழுதப்படவில்லை. அவன் என்ன செய்தான், கர்த்தர் ஏன் அவன் ஜெபத்தை கேட்டார் என்று பார்க்கலாம். 2 நாளாகமம் 34:27. தேவன் சொன்ன, இப்ப யாருக்கு விரோதமா தேவன் சொன்னாரு சொல்லுங்க, திரும்ப அந்த வசனம் படிங்க. இந்த ஸ்தலத்துக்கும், அதாவது தேவாலயத்துக்கும் அதன் குடிகளுக்கும் ஜனங்களுக்கும் தான். ராஜா உங்களை பற்றி இல்ல, குடிகளுக்கு விரோதமாய் தேவன் சொன்ன அவருடைய வார்த்தையை நீ கேட்கையில், யார் யாருக்கு விரோதமா கர்த்தர் சொன்ன, இந்த ஸ்தலத்துக்கும் அதன் குடிகளுக்கும் சொன்னாரா? விரோதமா கர்த்தர் சொன்னார். அவங்கதான் பாவம் பண்ணிட்டாங்க. நீ பாவம் பண்ணன்னு சொல்றாங்களா? இவன் பேரு யோசியா ராஜா. யோசியா ராஜா பாவம் பண்ணன்னு கர்த்தர் சொன்னாரா? இல்ல. கேட்கையில் அவன் இருதயம் இலகுது, தாழ்த்தி பணிந்து கிழித்து. ராஜா வஸ்திரம் கிழிப்பாரு. ராஜா எப்படிங்க வஸ்திரம் போடுவாரு? யாராவது லேடிஸ் காஞ்சிபுரம் சிலை கிழிப்பீங்களா? ராஜா அதை காட்டிலும் அதிக விலை உயர்ந்த உடை அணிந்திருக்கிறார். வஸ்திரத்தை கிழிச்சிட்டார். கிழித்து அழுதபடியினால் கேட்டேன். கர்த்தர் கேட்டது காரணத்தை சொன்னார். நான் அப்பதான் உன் விண்ணப்பத்தை கேட்டேன். இவ்வளவு நடந்த பிறகுதான் ஒரு ராஜாவுடைய ஜபமே. அது அவன் பாவத்தை கர்த்தர் பேசல, இந்த ஸ்தலத்துக்கும் அது குடிகளுக்கு விரோதமா. ஆனா இவன் என்ன பண்ணாங்க, அவன் இருதயம் இலகிச்சு. இருதயத்தை கர்த்தருக்கு முன்னால தாழ்த்துட்டான். அழுகிறான், பாவ அறிக்கை செய்தான். வஸ்திரத்தை கிழித்தான். வஸ்திரத்தை எதுக்கு அடையாளமாக கிழித்தான் என்றால், இருதயம் கிழிந்திருக்கிறது. கர்த்தருக்கு பிரியம் இலகினது, இறகின இருதயம். அப்பதான் நான் கேட்டேன், நான் உன் விண்ணப்பத்தை கேட்டேன். அப்புறம் தொடர்ந்து உன் கண் காண மாட்டாய். அது வரைக்கும் நான் செய்ய மாட்டேன்ட்டார் கர்த்தர். நீ செத்த பிறகுதான் செய்வேன். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் இல்ல. அவன் உயிரோடு இருக்கும் நாள் வரை கர்த்தருடைய கோபம் அந்த தேசத்தின் மேல் விழாதபடி தடுத்தான். கர்த்தர் எதை பார்த்தாரு? இருதயத்தை. அவனுடைய பாவ அறிக்கையை பார்த்தார். வஸ்திரத்தை கிழித்தான், இருதயத்தை உடைத்தான். இதுதான் கர்த்தருக்கு தேவை. தெரியுது அவங்களுக்கு? வெளியில் இருக்கவங்களாம் என்ன பார்ப்பாங்க? என்ன ராஜா, ராஜா போய் அழலாமா? ராஜா போய் வஸ்திரத்தை கிழிக்கலாமா? ராஜா போய் தன்னை தாழ்த்தலாமா? பாவறிக்கை செய்யலாமா? ராஜாவுக்கு கௌரவம் என்ன ஆறுது? இது மனிதனுடைய கற்பனை. அவன் மனிதர்களை குறித்து கவலைப்படவில்லை. யாரை குறித்து கவலைப்பட்டான்? இன்னைக்கு நம்ம யாரை பற்றி கவலைப்பட்டு இருக்கோம்? இவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க என்ன பேசுவாங்க, யாரு என்ன பேசுனா நமக்கு என்னங்க வந்துச்சு? நான் கர்த்தருக்கு பிரியமாய் கர்த்தரை பயந்து வாழ்ந்தேன்னா யாருக்கும் பயப்பட வேண்டாம். மடியில கனம் இருந்தால்தான் வழியில, மடியில ஒரு கனமும் இல்லை. நான் ஏன் பயப்படணும் சொல்லுங்களேன்? ஏன் எவ்வளவு காலம் நாம் இன்னும் மனிதர்களை பிரியப்படுத்த விரும்புகிறோம்? பவுல் சொல்லுகிறார், நான் இன்னும் மனுஷர்களை பிரியப்படுத்துவதாக இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. நான் யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன்? நான் மனுஷரை பிரியப்படுத்துறதா இருந்தால் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் இல்லை. பவுல் தெளிவாக இருந்தார். மனுஷரை நான் பிரியப்படுத்திட்டேன்னா நான் மனுஷனுக்கு தான் வேலைக்காரன், கிறிஸ்துவின் ஊழியக்காரன் இல்லை. அப்ப உண்மையான இருதயம் கர்த்தர்ட்ட வரும்போது நம்ம இருதயம் யாரை குறித்து சிந்திக்கிறது? என்னடா இவர் இவ்வளவு நேரம் ஜெபம் பண்றாரு, எப்ப வீட்டுக்கு போவோம், வீட்டுல போனா இந்த வேலை இருக்கு, அங்க போகணும், இந்த சொந்தக்காரங்க இருக்காங்க, ஃபங்க்ஷன் இருக்கு, பக்கத்து வீட்டுக்காரங்க இது இருக்காங்க, இதை நாம் நினைக்கிறோமா? என் வாயில் என்ன வருது? ஆண்டவரே, ஒரு காலத்துல நான் அப்படி இருந்தேன், இப்படி இருந்தேன், நீர் எனக்காக மறிச்சிட்டு வாய் இப்படி சொல்லிட்டு இருக்கு. இருதயம் எங்க இருக்கு? தூரமா இருக்கு. கர்த்தர் இருதயத்தை பார்த்துட்டு இருக்காரு, மனுஷங்கள்லாம் வாயை பார்த்துட்டு இருக்காங்க. உண்மையுள்ள இருதயம், என்னுடைய வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உங்களுடைய சமூகத்தில் பிரீதியா இருப்பதாக. ரெண்டுத்துக்கும்